வணக்கம். நவம்பர் 25ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட்ஸ் வெள்ளிக்கிழமை க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் வெள்ளிக்கிழமை க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் க்ரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி 1% மேலே க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. இந்த வீடியோ சேர தருணத்தில் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகி நிஃப்டி 1.5% க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். அண்மையில் செய்திகளை இருந்துகிட்டு இருக்கிறது அதானி குரூப் ஸ்டாக்ஸ் தான். அதானி லஞ்சம் கொடுத்து ப்ராஜெக்ட்ஸை இந்தியாவில் வாங்கியிருக்காருன்ற குற்றச்சாட்டு யூஎஸ்ஏ அதில் ஒரு வழக்கு பதிவு செய்து அது போய்கொண்டிருக்கு. இன்றைக்கு அதானி குரூப் ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் கொடுத்துருக்காங்க. அதானி என்டர்பிரைசஸ் 4% அதிகரித்தது. அதானி எனர்ஜி 7%. அதானி போர்ட்ஸ் மற்றும் அதானி பவர் கிட்டத்தட்ட 5% அதிகரித்தது. அதானி கிரீன் எனர்ஜி 6%, அதானி டோட்டல் கேஸ் 5% அதிகரிச்சிருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஜோதி ஸ்ட்ரக்சர்ஸ் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்க ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறாங்க. 500 கோடி ரூபாய் வரைக்கும் ரைட்ஸ் இஷ்யூ வழியாக ஃபண்ட் ரைசிங் பண்ண இருக்கிறாங்க. ரைட்ஸ் இஷ்யூனா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆர்பிஎல் பேங்க் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 61 லட்சம் ரூபாய் அபராதம் வச்சிருக்கிறாங்க ஆர்பிஎல் பேங்க் மீது. என்ன குற்றச்சாட்டு? நோயர் கஸ்டமர்ஸ் விதிகளை சரியாக பின்பற்றுன்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் 61 லட்சம் ரூபாய் அபராதம் வச்சிருக்கிறாங்க ஆர்பிஐ. ஆலம்பிக் ஃபார்மா தற்போது அப்டேட் இருக்கு. குஜராத் ஆலையில் யூஎஸ்எஃப்டிஏ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆய்வு நடத்தி இருந்திருக்கிறாங்க. நவம்பர் 14 நவம்பர் 22ஆம் தேதி வரைக்கும். அதோடைய முடிவாக 5 அப்சர்வேஷன்ஸ் போடப்பட்டிருக்கு. விரைவில் அது சரி செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க ஆலம்பிக் ஃபார்மா. எஸ்காட்ச் குபூட்டா குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்களுடைய சப்சிடரி நிறுவனம் தான் எஸ்காட்ச் குபூட்டா ஃபினான்ஸ். அவங்களுடைய சேவையை துவங்க இருக்கிறாங்க. நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனாக அவங்களுடைய சேவையை துவங்க இருக்கிறாங்க நவம்பர் 26ஆம் தேதியிலிருந்து. இப்போதைக்கு பப்ளிக் கிட்ட இருந்து டெபாசிட் வாங்காமல் தான் இந்த சேவையை துவங்க உள்ளதாக மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்கிறாங்க. ஹெச்ஜி இன்ஃப்ரா இன்ஜினியரிங் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், கம்பெனிக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. என்டிபிசி வித்யுத் வியாபார் நிகம் லிமிடெட் கிட்ட இருந்து ஸ்டாண்ட் அலோன் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் இந்தியாவில் அமைப்பதற்காகத்தான் இந்த கான்ட்ராக்ட். ஆஷாபூர் மைன்கம் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், காப்தல் மொரீஷியஸ் இன்வெஸ்ட்மெண்ட் முற்றிலுமாக வெளியேறி இருக்கிறாங்க. அவங்க கைவசம் இருந்த 1.25% ஸ்டேக்கை விற்பனை செய்திருக்கிறாங்க. சராசரியாக ஒரு ஷேர் விலை $249.10 விற்பனை செய்திருக்கிறாங்க. யார் வாங்கியிருக்கிறாங்க? சால்டோரோ ஆல்ஃபா எல்பி வாங்கியிருப்பதாக மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்கிறாங்க. கன்கார்ட் பயோடெக் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. கம்பெனிக்கு எதிர்பார்க்குற டார்கெட் $2480 கொடுத்துருக்கிற கால அளவு அடுத்த சில வாரங்கள். முந்தின க்ளோஸ்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 22% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் குறித்து சிட்டி என்ன சொல்லியிருக்கிறாங்க? ரேட்டிங்கை அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. ரிஸ்க் ரிவார்டு இப்போ ஃபேவரபுளாக இருக்குது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்னு சிட்டி கருத்து சொல்லியிருக்கிறாங்க. முன்னே அவங்க சொல்லியிருந்தது நியூட்ரல் ரேட்டிங், இப்போ அப்கிரேடுக்கு பிறகு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ப்ரைஸும் பெரிய அளவில் உயர்த்தி இருக்கிறாங்க. புது டார்கெட் ப்ரைஸ் $1530. அதாவது வெள்ளிக்கிழமை க்ளோஸ்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 21% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. மகாலட்சுமி ஃபேப்ரிக் மில்ஸ் தற்போது அப்டேட் இருக்குது. அகமதாபாத் ஆலையில் தீ விபத்து ஏற்பட்டிருந்திருக்கு நேற்று. நல்ல வேளை யாருக்கும் எந்த காயமும் ஏற்படல. ஆனால் உற்பத்தி தற்காலிகமாக பாதிப்படைஞ்சிருக்கு. இன்சூரன்ஸும் இருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க மகாலட்சுமி ஃபேப்ரிக் மில்ஸ். என்ன காரணத்தால் இந்த தீ விபத்து ஏற்பட்டது அப்படின்ற விசாரணை நடந்து வருவதாகவும் அப்டேட் கொடுத்துருக்காங்க. விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல், இன்றைக்கி ஷேர் பிரைஸ் நல்லா மேலே போயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு முக்கிய காரணம் அவங்க சொல்லியிருப்பது, ஹைதராபாத்தில் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சில சொத்துக்களை விற்பனை செய்கிறாங்க. நிலம் மற்றும் பில்டிங் அவங்க விற்பனை செய்கிறாங்க. 101 கோடி ரூபாய்க்கு. வின்ஸ் பயோ ப்ராடக்ட்ஸ் லிமிடெட் அதை வாங்குறாங்க. யூபிஎல் தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க CH4 குளோபல்ன்ற நிறுவனத்துடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. எதற்காக இந்த பார்ட்னர்ஷிப்னா, CH4 குளோபலுடைய கால்நடை உணவை சில இடங்களில் அவங்க விநியோகம் செய்வதற்காகத்தான் இந்த ஒப்பந்தம். குறிப்பாக அவங்க சொல்லியிருக்கிற இடங்கள் இந்தியா, பிரேசில், அர்ஜென்டினா, உருகுவே மற்றும் பராகுவே. இந்த இடம்லாம் சேர்த்த கால்நடையுடைய எண்ணிக்கை ஒட்டுமொத்த உலகில் இருக்கக்கூடிய எண்ணிக்கையில் 40% இந்த இடங்கள்லாம் இருக்குது. இங்கே இக்கோ ஃப்ரெண்ட்லி அனிமல் ஃபீட் சொல்யூஷன்ஸ் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காகத்தான் இந்த ஒப்பந்தம்னு சொல்லியிருக்கிறாங்க யூபிஎல்.
காலையில் வீடியோவில் சில செய்திகள் விட்டு போயிடுச்சுங்க. என்னுடைய எடிட்டிங் காரணமாக அதை மிஸ் பண்ணிட்டேன். என்னுடைய தவறு, மன்னிக்கவும். அந்த விட்டு போன பகுதியை மட்டும் இப்போ இந்த வீடியோட கடைசியில் சேர்க்கப்படுது. எல்டிஐ மைண்ட்ரி தரப்புல இருந்து ஒரு அப்டேட் இருக்குது. மார்ச் மாதத்தில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்திருக்கிறாங்க. சவுதி அரேபியாவில் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அமைக்க போகிறதாக. அதோடைய பாகமாக இப்போ அந்த ஜாயிண்ட் வெஞ்சர் அவங்க அமைச்சிருக்கிறாங்க. யாருடன்? சவுதி அரேபியன் ஆயில் கம்பெனியுடைய சப்சிடரி நிறுவனமான குளோபல் டிஜிட்டல் இன்டெகிரேட்டட் சொல்யூஷன்ஸ் கம்பெனியுடன் தான் இந்த ஜாயிண்ட் வெஞ்சரை அமைச்சிருக்கிறாங்க. பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ்க்கு எம்கே குளோபல் ஃபினான்ஷியல் ரேட்டிங்கை டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஆட்லேருந்து ரெடியூஸ் ஆக குறைச்சிருக்காங்க. டார்கெட் ப்ரைஸும் குறைச்சிருக்காங்க. முன்ன சொல்லி அந்த டார்கெட் 6750, புது டார்கெட் 5200, இப்போ 4800 லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ். ஜொமேட்டோ குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கு. குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் வழியாக 8500 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்கன்னு சிஎன்பிசி டிவி 18ல் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. சிஇஎஸ்சி லிமிடெட் குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்களுடைய மற்றொரு நிறுவனம் தான் எமினன்ட் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். அவங்க ஒரு புது முதலீடு செய்கிறாங்க. அவங்க ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனியில் 100% ஷேர்ஸை வாங்குறாங்க 871 கோடி ரூபாய்க்கு. எந்த நிறுவனம்ன்றது தெரியலைங்க. சண்டிகரில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனின்னு சொல்லியிருக்கிறாங்க சிஎன்பிசி டிவி 18ல். கொச்சின் ஷிப்யார்ட் குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்க ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. யூஎஸ்ஏ நிறுவனமான எஸ்எல்இடியுடன் தான் இந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். எதற்காக? அவங்க இந்தியாவில் மொபைல் ஆஃப்ஷோர் ட்ரில்லிங் யூனிட்ஸ் அமைப்பதற்காகத்தான் இந்த ஜாயிண்ட் வெஞ்சர். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.